கர்த்தர் பரிசுமுண்டாக. இங்கே ஆண்டவர் என்னை சாட்சியா நிறுத்ததுக்காக நான் கர்த்தரை கோடான கூடி சோத்தரிக்கிறேன். மனைவிக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கை கால்லாம் வீங்கி நீர் கோத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டரை போய் பார்த்தோம் ஆஸ்பத்திரியில். போய் பார்த்ததுல அவங்க என்ன சொன்னாங்கள, ஹார்ட் வீங்கி இருக்குது, ஆனால் லங்ஸில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நீ ஈவினிங் டாக்டரை பாருமான்னாப்புல. செகண்ட் வீக் டியூஸ்டே ஈவினிங் டாக்டரை போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சிடி ஸ்கேன் எடுங்கன்னாப்புல. ஸோ அடுத்த நாள் யூரின் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க கிட்னி ப்ராப்ளமாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் எடுக்க சொன்னாங்க. நாங்கள் அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு சிடி ஸ்கேனும் எடுத்தோம். ஆனால் ரிப்போர்ட் 2 நாள் கழிச்சு தான் வரும்னாங்க. யூரின் ரிப்போர்ட் உடனே கிடைக்கும் 2 ஹவர்ஸில் அப்படின்னாங்க. நாங்கள் அந்த நேரத்தில் சும்மா இருக்கோனான்னு சொல்லிட்டு நேராக கொட்டிவாக்கம் பிரதரோட ஆஃபீஸ் நானும் மனைவியும் துக்கத்தோடு அங்கே சென்றோம். அங்கே மேலே இருக்க ப்ரேயர் ஹாலில் போயிட்டு நானும் மனைவி முட்டி போட்டு ஜெபித்தோம். பிரதர் அங்கே வந்தாங்க. பிரதர் மேலே கூப்பிட்டு போய் ஜெபிச்சாங்க. மகளே ஒன்றுத்துக்கு கவலைப்படாத, இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னாங்க. அந்த ஜெபிச்சுட்டு நாங்கள் வெளியே வர்றபோது உன் துக்கம் சந்தோஷமாக மாற மாதிரி இன்னும் பாரத்தை இறக்கி வச்சிட்ட மாதிரி நானும் மனைவியும் நல்லா உணர்ந்தோம். அன்றைக்கி நைட்லேருந்து அவளுக்கு காலில் வீக்கமே கிடையாது. இத்தனைக்கும் டேப்லெட்டே போடல. ஏன்னா மண்டே டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி 2வது சாட்சி நான் சொன்னேன்ல, ஊரில் ஒரு இடம் இருக்குது என் மனைவிக்கு. அந்த ப்ராப்பர்ட்டி கல்யாணத்துக்கு முன்னாடிலேருந்து தாத்தா சொத்து. அது 4 பேரோட ஷேர். அது 4 பேர் ஷேரில் மீட்டிங் வந்தேன் நான். வர்றப்போ எல்லாரும் ஊருன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு 4 லட்சம் வந்துருச்சு, 2 லட்சம் வந்துருச்சு, 8 லட்சம் வந்துருச்சுன்னாங்க. ஏன்னா மனைவி ஜெயிச்சது ஆண்டரை கூடுதலான ஒரு அமௌண்ட் எனக்கு வரணும். ஏன்னா கேரளா கவர்மெண்ட் ஒரு கொடுத்துருக்காங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க. நல்ல அமௌண்ட் வரணும் ஆண்டவரையும் சொல்லி பிரதர்ட்டையும் சொல்லி நாங்கள் ஜப குறிப்பு வச்சுருந்தோம். ஆண்டவர் அற்புதமாக செஞ்சார். 12,60,000 அவளுக்கு அமௌண்ட்டு 6 நாள் முன்னாடியே போட்டிருந்தது. உண்மையில் நான் இங்கே வரும்போது அந்த அமௌண்ட்டு தெரிஞ்சது. ஆண்டவர் அற்புதமாக 2 சாட்சி நல்ல ஒரு அமௌண்ட்டு கிடைக்க கிருபை செய்தார். மனைவிக்கு சுகத்தை கொடுத்தார். கர்த்தரை கொடான கொடி ஹல்லேலூயா. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் காலில் ஒரு 35 வருஷமாக இருந்த பொண்ணுங்கள் இங்கே வந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்ன நெல்லாச்சு. அதுக்கு தான் நான் சாட்சியே சொல்லணும்னு வந்தேன். பரிசுத்த நாமத்துக்காக ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கஷ்டப்பட்டு வியாதியை சுமந்து கொண்டு, சுமக்க முடியாத கடன்களை சுமந்து கொண்டு, அவமானங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். எந்த காரியத்தின் நிமித்தம் நீங்கள் துக்கத்தோடும் வேதனையோடும் இன்னும் உங்கள் குடும்பத்தில் என்னென்ன நல்ல காரியங்கள் நடக்கவில்லை என்று சொல்லி மன கஷ்டத்தோடு வந்திருக்கிறீர்களோ, உங்கள் மன கஷ்டம், பண கஷ்டம், சரீர கஷ்டம் அத்தனையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி உங்களுக்கு தெய்வீக ஆசீர்வாதத்தை கொடுத்து அனுப்ப விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த உலகத்திலே உங்களுக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, கடன் பாரங்கள் உண்டு, வியாதிகள் உண்டு. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் ஒரே ஒரு வார்த்தை அனுப்பி மாற்றி போடுகிற இயேசு நம் அருகாமையிலே உண்டு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். எனவே கொஞ்ச நேரம் நம்முடைய மனசில் இருக்கிற எல்லா கஷ்டத்தையும் ஆண்டவருடைய பாதப்படியில் இறக்கி வைத்துவிட்டு நமக்கு வாழ்வு கொடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்புவோம். கர்த்தர் கட்டாயம் இன்றைக்கு நமக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நீர் சொல்ல போகிற மங்கள வார்த்தை என்ன வார்த்தை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நான் ஆசீர்வதிக்க வேண்டும். நான் கண்ணீரோடு தெய்வத்தினுடைய பாதப்படியில் அமர்ந்திருந்தேன். அப்பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? வேதாகமத்திலே நான் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளஸ்ஸிங்கை கொடுத்தது ஆதாமுக்கு தான். முதல் மனிதனாகி ஆதாமுக்கு நான் கொடுத்த ஆசீர்வாதங்களை
இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் நான் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எனவே ஆதாமின் ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து என் பிள்ளைகளை ஆசீர்வதி என்று ஆண்டவர் சொன்னார். நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் என்று சொன்னாலே அவர்கள் உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததன் நிமித்தம், அதன் நிமித்தம் இந்த உலகத்திலே மரணமும் வியாதியும் கஷ்டமும் வந்தது. அந்த மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பேச வேண்டும் என்று கேட்டேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆதாம் எனக்கு கொடுத்தது, ஆனால் நான் ஆதாமுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தேனோ அதைத்தான் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு நீ சொல்லி அந்த ஆசீர்வாதங்களை என் பிள்ளைகளுடைய சிரசிலே வைத்து நீ ஆசீர்வதித்து வர வேண்டும். அவைகள் அப்படியே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பலிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமின் ஆசீர்வாதங்கள் வேதாகமத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற முதல் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் பிளஸிங்கை இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசித்து அவர்களுக்கு மாத்திரம் அற்புதங்களை செய்கிறவர் அல்ல, எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியை தான் ஆண்டவர் இந்த உலகத்திலே சொல்லி இருக்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் இன்றைக்கு இந்த இடத்துல பிரசங்கிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், ஆதாமின் ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உங்கள் சிரசிலே இந்த நிமிடத்திலிருந்து அது நிறைவேறும். நாம் ஒரு மொபைலை வாங்கி அதில் ஒரு கார்டை போட்டால் அது ரீசார்ஜ் பண்ணதற்கு பிறகு அது ஆக்டிவேட் ஆகிறதற்கு நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஒரு ஊழியக்காரன் மூலமாக ஒரு வார்த்தையை நம் மத்தியிலே அனுப்பும் பொழுது அதை ஆக்டிவேட் பண்ணி தான் அந்த ஊழியக்காரனுடைய நாவிலே வைக்கிறார். அது எப்பொழுது ஜனங்கள் மத்தியிலே பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த நிமிஷத்திலிருந்து அது அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆக்டிவேட் ஆகும், அது அவர்களுடைய வாழ்க்கையிலே பலிக்கும். ஆண்டவருடைய ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை நிறைவேற்றி ஸ்தானாதிபதிகள் மூலமாக சொல்லுகிற வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஆண்டவர் இன்றைக்கு அப்படியே உங்களுக்கு செய்வார். அப்படி ஆதாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார், அதை எனக்கு தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறாரே, அவளோடு காத்திருக்கிறீர்கள் அல்லவா? என்னோடு கூட எடுத்து இந்த வசனத்தை வாசியுங்கள். ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆளுகையின் அதிகாரத்தை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னுடைய அடிமைத்தனத்தை மாற்றி ஆளுகையின் அதிகாரத்தை உன் கையிலே கொடுக்கிறார். ஏதோ ஒரு அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு பாவத்தின் அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு சாபக்கட்டின் அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருக்கலாம், ஏதோ ஒரு கடன் என்கிற அடிமைத்தனத்தில் நீ சிக்கி இருக்கலாம். அதன் நிமித்தம் அநேகர் உங்களை அடிமையை போல நடத்தி கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு வியாதியின் அடிமைத்தனத்தில் நீங்கள் சிக்கி இருக்கலாம். இதன் நிமித்தம் உங்கள் நிம்மதியை இழந்து சந்தோஷத்தை இழந்து அந்த வியாதிக்காக இருக்கிற பணங்களை எல்லாம் செலவு பண்ணி சொத்துக்களை எல்லாம் விற்று செலவு பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட சரீரத்திலே முன்னேற்றம் இல்லாத நிலைமையிலே நீங்கள் கண்ணீரோடு தேவனுடைய பாதப்படியிலே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய அடிமைத்தனத்தை ஆண்டவர் மாற்றுகிறார், உன்னுடைய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றுகிறார், மறுபடியும் ஆளுகையின் அதிகாரத்தை உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு வந்திருக்கிற ஒருவராகிலும் இனி எவருக்கும் அடிமையாய் இருப்பதில்லை. நீங்கள் ஆளுகை செய்யும்படிக்கு என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு கொடுத்த ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, கல்லூரியிலே படிக்கிற பிள்ளைகளுக்கு கையிலே ஆண்டவர் ஆளுகையை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இவ்வளவு நாளும் வருத்தப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட அநேகருக்கு கர்த்தர் வாய்ப்பளிக்கிறதை என்னுடைய ஆவியிலே காண்கிறேன். தள்ளப்பட்ட கற்களை மூளைக்கல்லாய் மாற்றுகிற ஆண்டவர், ஒருவேளை நீ தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்தால் உன்னை மூளைக்கல்லாய் மாற்றுவதற்காகத்தான் பரலோகத்தின் பிரார்த்தனை திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் நலத்திட்ட பணிகளை கொடுக்கும்படி பரலோகத்தினுடைய எஜமான் சிங்காசனம் போட்டு இந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். உன்னுடைய கண்ணீருக்கு கணக்கு வைத்திருக்கிற பரலோக ராஜாங்கம் இந்த இடத்திலே இப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனுடைய கண்ணீருக்கும் பரலோகத்திலே கணக்கு உண்டு.
நீ வடித்த கண்ணீருக்கு கணக்கு உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கலாம். நீ அடிமைத்தனம் பட்டது நிமித்தம், அநேகர் உன்னை அடிமைப்படுத்தினது நிமித்தம், உன்னை அற்பமாய் நினைத்ததன் நிமித்தம் நீ வடித்த கண்ணீருக்கு எவ்வளவு கணக்கு என்று உனக்கு தெரியாமல் இருக்கலாம். சிங்காசனத்தில் இருக்கிற தேவனிடத்தில் நீ வடித்த கண்ணீருக்கெல்லாம் கணக்கு இருக்கிற. இன்றைக்கு கணக்கு தீர்த்து ஆளுகையின் அதிகாரத்தை கர்த்தர் உன் கையிலே கொடுக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த பகுதியை நான் வாசிக்கும் பொழுது ஆண்டவருடைய அன்பை அதிகமாய் ருசித்தேன். ஆண்டவர் 5 நாட்கள் இந்த உலகத்தை உண்டு பண்ணும் போது வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அண்ட சராசரங்களையும் ஒரு வார்த்தையிலே ஆண்டவர் சிருஷ்டித்தார். வானம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது வானம் உண்டானது. பூமி உண்டாக கடவது என்று தெய்வம் சொன்னபோது பூமி உண்டானது. பூமியிலே புல் முளைக்க கடவது என்று சொன்ன பொழுது புல்கள் முளைத்தது. வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்ன பொழுது வானத்திலே ஒரு பெரிய சூரியனாகிய ஒரு பெரிய ஹெட்லைட் ஒன்று உண்டானது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வார்த்தையாலே 5 நாட்கள் சிருஷ்டித்தார். 6வது நாள் தன்னுடைய சொந்த சாயலாக தான் மிகவும் நேசிக்கிற மனுஷனை தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுக. ஆண்டவரிடத்திலே நான் கேட்டேன், ஆண்டவரே, 5 நாட்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் சிருஷ்டித்து கடைசியாகத்தானே மனிதனை சிருஷ்டித்தீர். ஏன் மனிதனுக்கு கடைசி உரிமையை கொடுத்தீர்? கடைசி நேரத்தில் அவனை ஏன் சிருஷ்டித்தீர்? அவனுக்கு ஏன் முதல் உரிமை கொடுக்கப்படவில்லை? முதலிலே அவனை சிருஷ்டித்திருக்கலாமே என்று நான் தெய்வத்தினிடத்திலே ஒரு கேள்வி கேட்டேன். என் தெய்வம் எனக்கு கொடுத்த பதில் எனக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. என் தெய்வம் என்ன தெரியுமா சொன்னார்? மகனே, இந்த பூமியிலே நான் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு இந்த பூமியில இல்லைன்னு சொல்ல ஒண்ணுமே இருக்கக்கூடாது. மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாக அவனுக்காகத்தான் 5 நாட்கள் இந்த வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் சிருஷ்டித்தேன். அவனை சிருஷ்டித்ததற்கு பிறகு எனக்கு வெளிச்சம் இல்லைன்னு அவன் சொல்லக்கூடாது, எனக்கு ஆகாரம் இல்லை என்று அவன் சொல்லக்கூடாது. அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே அவனுக்காகவே அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் சிருஷ்டித்தேன். எனவே தான் அவனை கடைசியாக சிருஷ்டித்து நான் 5 நாட்கள் சிருஷ்டித்த அத்தனையும் அவன் கையிலே கொடுத்து நீ ஆண்டுகொள் என்று சொன்னேன் என்று சொன்னார். நீங்களும் நானும் தேடி வந்திருக்கிற தெய்வம் எவ்வளவு அன்பான தெய்வம் பாருங்க. அவர் எல்லாவற்றையும் வார்த்தையாலே சிருஷ்டித்தார். ஆனால் மனுஷன் உண்டாக கடவது, மனுஷி உண்டாக கடவது என்று சொல்லி மனுஷனையும் மனுஷியையும் அவர் வார்த்தையாலே உண்டு பண்ணவில்லை. தன்னுடைய சொந்த கையாலே அவர் நம்மை வனைந்தார். தன்னுடைய சுவாச காற்றை நம்முடைய நாசியிலே ஊதினார். அப்பொழுது நாம் ஜீவாத்மாவாய் மாறினோம். நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய கரத்தினாலே படைக்கப்பட்டவர்கள். குயவன் கையிலே கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல நம்முடைய பரலோக குயவன் நம்மை வனைந்து அழகான சரீரத்தை நமக்கு கொடுத்து, நமக்குள்ளே ஒரு ஆவியை வைத்து, நமக்குள்ளே ஒரு ஆத்துமாவை கொடுத்து இன்றைக்கு பிழைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவர் மனுஷனை உண்டு பண்ணும் பொழுது தேவ சாயலாக உண்டு பண்ணினாராம். தெய்வத்தினுடைய சாயலாகவே மனுஷனை உண்டு பண்ணினாராம். அப்படியானால் தெய்வத்தை இதுவரைக்கும் நீங்கள் காணவில்லை. அந்த தெய்வம் எப்படி இருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய சாயல் தேவனுடைய சாயலா இருக்கிறதாம். நம்முடைய தெய்வம் மனுஷனை போல தான் இருப்பார். நம்மை போல தான் நம்முடைய தெய்வம் இருப்பார். அவர் தன்னுடைய சாயலாகவே மனுஷனை உண்டு பண்ணினாரா. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க. அவருடைய சாயலாகவே நம்மை சிருஷ்டித்தாரா. இன்றைக்கு அநேக பாவங்கள் செய்து தேவ சாயலை ஒருவேளை நாம் இழந்திருக்கலாம். இன்றைக்கு இழந்து போன ஆளுகையை மறுபடியும் நம்முடைய கையில கொடுக்கிற ஆண்டவர் இழந்து போன தேவ சாயலை மறுபடியும் உனக்கு கொடுத்து இந்த பூமியிலே ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆதாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொடுத்தார் என்று பார்க்கும் பொழுது, முதலாவது ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், குடியிருப்பதற்கு சொந்தமாக அவனுக்கு ஒரு வீட்டை கொடுத்தார். அவன் குடியிருப்பதற்கு அவனுக்கு சொந்த வீடு ஒன்று அவசியம் என்பதை ஆண்டவர் அறிந்தபடியினாலே ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு முதலாவது கிஃப்ட் பண்ணினது
ஆண்டவர் ஒரு வீட்டை என்று வேதாகமம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை அவனுக்காக உண்டாக்கினார், அவனுக்காக கட்டினார். ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உண்டாக்கி தாம் உருவாக்கின ஆதாமை அதிலே கொண்டு போய் குடி வைத்தாராம். ஆண்டவர் அவனை சிருஷ்டித்த உடனடியாக அவனுக்கு சொந்த வீடு ஒன்றை கிஃப்ட் பண்ணி இருக்கிறதை வேதாகமம் பதிவு செய்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனை பேருக்கு சொந்த வீடு இல்லையோ அத்தனை பேருக்கும் சொந்த வீட்டை கொடுக்கும்படியாகத்தான் ஆதாமின் ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் பேச விரும்பினார். அவனுக்கு ஒரு சொந்த வீட்டை ஆண்டவர் பரிசாக கொடுத்தது போல உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு சொந்த வீட்டை பரிசாக கொடுப்பேன் என்று இன்றைக்கு சொல்லுகிறார். கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவருடைய பிரயாசம் எல்லாம் விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உனக்காக நான் ஒரு வீடு கட்டுவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு 3 பிள்ளைகள் இருப்பார்களேயானால் ஒரே வீட்டை கட்டி அந்த வீட்டிலே 3 படுக்கை அறைகளை வைத்து 3 பெட்ரூம்ல 3 பிள்ளைகளுக்கு அறைகளை ஒதுக்கி ஒரு வீட்டை கட்டுவான். ஆனால் இன்றைக்கு தெய்வம் உனக்கு 3 பிள்ளைகள் இருப்பார்களே ஆனால் 3 பிள்ளைகளுக்கும் தனித்தனியாக வீடை கட்டி கொடுத்து உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி பரலோக அரசாங்கம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. இன்றைக்கு அதை நீங்கள் உங்கள் விசுவாச கையிலே வாங்கி கொண்டுதான் போகிறீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீ நினைக்கலாம், எனக்கு தகப்பனார் இல்லையே, சின்ன வயசுல என்னுடைய தகப்பனார் மரித்து போய்விட்டார், எங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா ஒருவேளை எனக்குன்னு ஒரு வீடு கட்டி கொடுத்திருப்பார். இன்றைக்கு நான் அனாதையா இருக்கிறேனே, எனக்காக யார் வீடு கட்டுவார்கள்? ஒரு கேள்விக்குறி உன் இருதயத்திலே இருக்கிறது. எனக்கு புருஷன் இருந்திருந்தால் எனக்கு எப்படியாவது ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருப்பாரு, என் பிள்ளைக்கு வீடை கட்டி கொடுத்திருப்பாரு. நானோ புருஷனை இழந்து ஒரு விதவை ஆயிட்டு இருக்கிறேன். இல்லாவிட்டால் என்னுடைய புருஷன் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டாரு. எனக்கு ஒரு சொந்த வீடு கட்டுவதற்கோ வாங்குவதற்கோ வாய்ப்பே இல்லை. காரணம் என் புருஷன் என்னோடு இல்லை என்று சொல்லி, ஒருவேளை உங்கள் நிலைமையின் நிமித்தம் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்காது என்கிற எண்ணமும் ஒரு விதமான அவிசுவாசமும் உங்களிடத்தில் இருக்கலாம். ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தகப்பனாய் இருக்கிறாரா. வாழ்க்கை இல்லாத விதவைகளுக்கு ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறாரா. சங்கீதம் 68:5-6 சொல்லுகிறது, தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாயிருக்கிறார். அப்படி ஆண்டவர் நியாயம் விசாரிக்கும் பொழுது தேவன் தனிமையாயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு வீடு வாசலை அவரே கட்டி கொடுத்து கட்டுண்டு கிடக்கிற அவர்களை விடுதலையாக்குவாரா. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ ஒரு விதவையாயிருக்கிறாயா? நீ கலங்க வேண்டாம். என் ஆண்டவர் இன்றைக்கு உன்னை விசாரிக்கிறார். இன்றைக்கு உனக்கு ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு தகப்பனார் இல்லை என்று கண்ணீரோடு வந்திருக்கிறியா? நான் ஒரு அனாதை என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிறாயா? ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு அந்த தகப்பன் ஸ்தானத்தை நிரப்புகிறார். பரலோக எஜமான் இன்றைக்கு அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வீடு வாசலை ஏற்படுத்தி கட்டுண்டு கிடக்கிற உங்களை விடுதலையாக்குவார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எனவே இன்றைக்கு நீங்கள் கலங்காதிருங்கள். இவ்வளவு நாளும் வீடு கிடைக்கவில்லையா? வீடு இல்லாததுனால எல்லாரும் உன்னை அற்பமாய் நினைக்கிறார்களா? வாடகை வீட்டிலே இருக்கிற நேரத்திலே வாடகைக்கு விட்ட ஓனர் உன்னிடத்திலே தவறான விதத்திலே நடந்து கொள்ளுகிறானா? வாடகைக்கு விட்ட இடத்திலே வாடகை கொடுக்காததினால உன்னை அற்பமாய் பேசுகிறானா? உன்னை பாவத்திற்கு வலுக்கட்டாயமாக இழுக்கிறானா? அவை எல்லாவற்றுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வரும்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வீட்டை கொடுக்க விரும்புகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை சிலர் எனக்கு சொந்த வீடு இருக்குதுன்னு தான் பேரியா, ஆனா அந்த வீட்டுல நான் நிம்மதியா இல்லையா? வாடகை வீட்டுல இருக்கும்போது கூட நான் நிம்மதியா இருந்தேன். சொந்த வீடு கட்டி வந்ததற்கு பிறகு கடனின் உச்சக்கட்டத்திலே நான் சிக்கிக் கொண்டேன்.
இந்த வீட்டுல நான் நிம்மதியா ஒரு நாள் கூட தூங்க முடியலையா, எந்த வீடிய கைவிட்டு போற மாதிரி இருக்கிறதே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த வீடு உன் கை நழுவி போய்விடும் என்று நினைக்கிறாயோ அந்த வீட்டை மறுபடியும் தக்க வைத்துக் கொள்வதற்காக உன் கடன்களை அடைக்கும்படி பரலோகம் இன்றைக்கு தீர்மானம் எடுத்திருக்கிறது. உன் கடன்களை அடைத்து, அது பேங்க் கடனா இருந்தாலும் சரி, சேட்டு வீட்டு கடனா இருந்தாலும் சரி, ஃபண்ட் ஆபீஸ் கடனா இருந்தாலும் சரி, தண்டல் கடனா இருந்தாலும் சரி, அத்தனையிலிருந்து ஆண்டவர் இன்றைக்கு அதை மீட்டு உன் கையிலே கொடுப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. முதலாவது அவனுக்கு குடியிருக்க ஒரு வீடு அவசியம் என்று தெரிந்து ஆண்டவர் அவனுக்கு சொந்தமாக ஒரு வீடு வேண்டும் என்பதை ஆண்டவர் அறிந்து அவனுக்கு சொந்த வீட்டை கொடுத்தார். இரண்டாவது ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, அவனுக்கு ஒரு வேலை அத்தியாவசியமாய் தேவைப்பட்டது என்று ஆண்டவர் அறிந்து அவனுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தாராம். அவனுக்கு சொந்த வீடு கொடுத்தாச்சு, இவன் சோம்பேறியா சாப்பிட்டு சாப்பிட்டு வீட்டில் தூங்கி உடம்பு பெருத்தரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்காக ஒரு வேலையை கொடுத்து அவனுக்குன்னு ஒரு நல்ல பொறுப்புணர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி அவனுக்கு இரண்டாவது கொடுத்த ஆசீர்வாதம், அவன் போஷிப்பதற்கு அவனுக்கு ஒரு வேலை அவசியம் என்று தெரிந்து ஆண்டவர் அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தாராம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க வீட்டில் எத்தனை பேருக்கு வேலை இல்லையோ, எத்தனை பிள்ளைங்க இன்னும் வேலை இல்லாத நிலைமையில வீட்டில் உட்கார்ந்து கண்ணீர் வடிக்கிறார்களோ, இனி உங்களுக்கு வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவில் ஒரு நிமிடத்தை கூட கர்த்தர் இன்றைக்கு அனுமதிப்பதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க ஒவ்வொருவருக்காக பரலோகத்தில் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு விறுவிறுப்பா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாள் செய்தியில் கேட்ட இந்த நன்மையெல்லாம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு ஒன்றுமே இல்லை. எனக்கும் இப்படி ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அற்புதம் செய்வதற்காகத்தான் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அவைகள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு நாம் யாவரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான எங்கள் நல்ல ஆண்டவரே, கோடி ஸ்தோத்திரங்களப்பா. இந்த நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும். என் அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பக்கபலமாக இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு எந்தெந்த காரியத்தில் தோற்று போனார்களோ அந்த காரியத்தில் ஜெயம் கொடுக்கிற தேவன் ஜெகோவா நிஷி இறங்கி வாரும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் தங்களுடைய சுய பலத்தை பேக்கப்பில் வச்சு, தங்கள் படிப்பை பேக்கப்பில் வச்சு, தாளந்துகளை பேக்கப்பில் வச்சு ஓடி தோற்று போனார்கள். ஆனால் இன்றைக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவை தங்களுக்கு பின்னால் பேக்கப்பில் வச்சு, தங்களுடைய வலது பாரிசத்தில் வச்சு இனி ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. உதவி செய்வார் யாரும் இல்லையே என்று கதறிக்கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு உதவி செய்கிற எபினேசர் இறங்கி வருவீராக. இன்றைக்கு என்னென்ன காரியங்களில் என் பிள்ளைகள் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறார்களோ உதவி செய்வீராக. ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய வியாபாரத்தில் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டுவீராக. என் பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. என் பிள்ளைகளுடைய ஊழிய ஸ்தலத்தில் உம்முடைய உதவிக்கரம் நீட்டப்படுவதாக. ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேக இடத்திலே மனுஷனை நம்பி ஏமாந்து போனார்கள். இன்றைக்கு பிறகு ஜீவனுள்ள தேவன் மேலும் அவருடைய வசனங்களின் மேலும் பற்றுதலாக இருந்த ஆண்டவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. உதவி செய்வீராக. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பியிருந்தால் பூரண சமாதானம் என்று சொன்னீரே. இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய பாதப்படியில் அமர்ந்திருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு பூரண சமாதானத்தை கட்டளையிடும். இவர்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், இவர்களுடைய அரண்மனைக்குள்ளே சுகமும் தங்கியிருப்பதாக. மனதார பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் ஓடி போவார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா பிசாசின் அந்தகார திட்டங்கள் கேன்சல் பண்ணப்படுவதாக. என் அன்பு பிள்ளைகளோடுக்கு எந்த கொரோனாவின் நிமித்தம் இவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற பயமும் பீதியும் மறைந்து போவதாக. கொரோனா என் பிள்ளைகளுடைய வீட்டு வாசலை நெருங்கக்கூடாது. இயேசுவின் இரத்தத்தால் இவருடைய வீடுகளை சீல் பண்ணி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவின் நிமித்தம் பேண்டமிக் சீசனில் வந்த இழப்புகள், அதன் நிமித்தம் வந்த கஷ்டங்கள், கடன்கள் ஓவர்லோட் ஆகி நிற்கிறதை பார்க்கிறீர். இழுக்க முடியவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்.
சுமை தாங்கியாம் இயேசு கிறிஸ்து இவர்களுடைய சுமக்க முடியாத பளுவை சுமக்கும்படி உண்மையில நாங்கள் அந்த பளுவை இறக்கி வைக்கிறோம். சுமை தாங்கியே, சுமை சுமந்து சோர்ந்திருக்கிற பிள்ளைகளின் இடத்துல வாருங்கள், நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகளுடைய சுமைகளை நீர் சுமந்து என் பிள்ளைகளை லகுவாக ஆசீர்வதித்து அனுப்பும். எல்லா தடைகளை உடைக்கிறோம். மரண கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மரண பயங்கள் மறைந்து போவதாக. ஓவர்லோட் ஆகியிருக்கிற வட்டி, வட்டிக்கு மேலே வட்டி, எல்லா பேங்க் லோன்ஸுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி என் பிள்ளைகளை விசாலத்திலே கொண்டு வாரும். தயவு செய்து என் பிள்ளைகள் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் பிள்ளைகளுக்கு ஜெயத்தை தாரும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்க்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 14, ராமலிங்க நகர், OMR ரோட், SRP டூல்ஸ் அருகில், கொட்டிவாக்கம், சென்னை 41. இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.